பழங்கால விஜயநகர பேரரசுல ஒரு விசித்திரமான வதந்தி பரவிச்சு. ஆமா, அந்த ராமையா முகத்துல காலையில முடிச்சா அன்னைக்கு சோறே கிடைக்காதாமே. ஐயோ அதோ வர்றா பாரு ராமையா, முகத்தை முழிக்காதீங்க. இந்த வதந்தி மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் காதுக்கு எட்டுச்சு. அப்படியா, நாளைக்கு காலையில நானே இத சோதிச்சு பாக்குறேன். அவனை இழுத்துட்டு வாங்க. மறுநாள் காலை மன்னர் கண் விழித்தவுடன், இதுதான் அந்த ராமையாவா? பாப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. மன்னா மன்னிச்சிடுங்க, காலை உணவு மொத்தமும் கீழே கொட்டிடுச்சு. என்னடா இது? மன்னர் சமையலறைக்கு ஓடினார். ஆனால் அங்கேயும் பயங்கரமான தீ விபத்து. பசியில மன்னருக்கு கோபம் உச்சிக்கேறிச்சு. வலிக்குதே. எல்லாம் அந்த ராமையா முகத்துல முழிச்சதால வந்த வினை. அவன் முகத்துல முழிச்சா சோறு கிடைக்காதுங்கிறது. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அரசே, நான் எந்த தப்பு பண்ணலையே, ஏன் இந்த தண்டனை? என்னை விட்டுடுங்க, செத்துருவேன். இந்த அநியாயத்தை கேள்விப்பட்ட தெனாலிராமன் ஓடோடி வந்தார். நில்லுங்கள் மன்னா, தயவு செய்து என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. மன்னா, அந்த ராமையா முகத்துல காலையில முழிச்சதால உங்களுக்கு வெறும் சாப்பாடு தான் கிடைக்கல. ஆனா அவ காலையில உங்க முகத்துல முழிச்சதால அவனுக்கு உயிரே போக போகுதே. இதுல யார் முகம் அதிர்ஷ்டம் இல்லாதது? தெனாலியின் கூர்மையான அறிவை கேட்டு மன்னர் ஒரு நிமிஷம் ஆடி போனார். தெனாலி, என் கண்மூடித்தனமான முட்டாள்தனத்தை உடைச்சிட்ட. ராமையா ரொம்ப பாவம். இந்த பொற்காசுகளை அவனுக்கே கொடுத்துடுங்க. உண்மையான நீதி இதுதான். ராமையா விடுவிக்கப்பட்டான். தெனாலியின் அறிவால் நீதி நிலைநாட்டப்பட்டது.